காஷ்மீர் பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதனையடுத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் எனும் ஆபரேஷனை நடத்தி பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அங்கிருந்த 9 பயங்கரவாதி முகாம்களை அழித்தது. இந்தியாவால் சுதர்ஷன் சக்ரா என்று அழைக்கப்படும் S-400 பாதுகாப்பு அமைப்புகள் உலகிலேயே மிகவும் மேம்பட்டவையானது. ரஷ்யா வடிவமைத்துள்ள S-400 அமைப்பால் 600 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து உள்வரும் ஏவுகணைகளை கண்காணிக்க முடியும். அது மட்டுமின்றி 400 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இந்த இலக்குகளை தடுத்து நிறுத்த முடியும் என்பது இதன் முக்கிய சிறப்பாகும். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியால் கோபத்தில் இருக்கும் பாகிஸ்தான் காஷ்மீரில் ட்ரோன் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. ஆனால் ட்ரோன்களை இந்திய பாதுகாப்பு அமைப்பான S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஜம்மு மக்களை பாதுகாக்கும் இந்த S-400 ஏவுகணை நேற்றைய தினம் இந்தியாவின் 15 நகரங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றது. இருப்பினும் இந்திய பாதுகாப்பு படை அதை முறியடித்தது. S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு என்பது உலகின் மிகவும் மேம்பட்ட ஒரு நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாகும். அதாவது இதன் மூலம் மிக பரந்த இடத்திற்கு பாதுகாப்பை வழங்க முடியும். ரஷ்ய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த S-400 பாதுகாப்பு அமைப்பால் 600 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணை அல்லது ட்ரோன்களை கூட டிராக் செய்ய முடியும். 400 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது அதை தாக்கியும் அழிக்கவும் முடியும். கடந்த 2014ஆம் ஆண்டு S-400 ஏவுகணை அமைப்பை முதலில் சீனா வாங்கியது. அதன் பிறகு உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த ஏவுகணைகளை வாங்கி வருகிறது. இந்தியா கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இந்த S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்குகிறது. மொத்தம் 5 யூனிட்டுகளை வாங்க இந்தியா ஒப்பந்தம் போட்டது. அந்த யூனிட்டுகளில் ஒன்று ஜம்மு காஷ்மீரை கவர் செய்கிறது, ஒன்று பஞ்சாப் பதன்கோட் பகுதிகளை பாதுகாக்கிறது, மற்றவை ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களின் முக்கிய பகுதிகளை பாதுகாக்கிறது. S-400 பாதுகாப்பு அமைப்பில் மொத்தம் 3 பாகங்கள் உள்ளன. அதில் ஒன்று மிசைல் லான்ச்சர்ஸ், அடுத்தது சக்தி வாய்ந்த ரேடார், கமாண்ட் சென்டர் என 3 பாகங்கள் உள்ளன. இது விமானங்கள், சாதாரண ஏவுகணைகள், ட்ரோன்கள், அதிவேகமாக பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட இடைமறித்து அழிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.